எஸ்டிவி பக்தி சேனல் நேயர்களுக்கு திருவத்தியன உற்சவம்னு சொல்லக்கூடிய வைகுண்ட ஏகாதசி பெருவிழா அதன் முதல் நாளான இன்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் என்று சொல்லக்கூடிய பெருமாளுக்கு மங்களம் சேவிக்கக்கூடியதான ஒரு பாசுரத்தோடு இந்த உற்சவமானது ஆரம்பிக்கப்படுகிறது. கோதிலவாம் ஆழ்வார்கள் கூறு கலைக்கெல்லாம் ஆதி திருப்பல்லாண்டு ஆனதுவும் வேதத்திற்கு ஓம் என்னும் அதுபோல் உள்ளத்துக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமாதலால் என்று மணவாள மாமுனிகள் இந்த திருப்பல்லாண்டை பற்றி பெருமையாக பேசுகிறார். எப்படி நாம் ஒரு வேதத்தை ஆரம்பிக்கும்போது அரிஹி ஓம் என்று ஆரம்பிக்கிறோமோ, அதேபோல் முடியும் போதும் அரிஹி ஓம் என்று முடிக்கிறோமோ, அதேபோல எந்த திவ்ய பிரபந்தத்தை நாம் ஆரம்பித்தாலும் இந்த பல்லாண்டு பல்லாண்டு பாசுரத்தை தொடங்கி மறுபடியும் சாற்று முறையாக இந்த பல்லாண்டு பாசுரத்தை முடிப்பது என்பதுதான் வழக்கம். இந்த பெரியாழ்வாருடைய பாசுரமானது ஓம் என்னும் சப்தத்திற்கு பிரணவத்திற்கு ஒப்பானதாக விளங்குகிறது. நான் முன்னமே சொன்னது போல ஓம் என்று ஆரம்பித்து அரிஹி ஓம் என்று முடிப்பது போல இந்த பல்லாண்டு பாசுரமானது ஆரம்பத்திலும் முடிவிலும் பெருமாளுக்கே மங்களம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக பாடப்பெற்றதான இந்த பாசுரம் இன்றைக்கு பெருமாளுக்கு இந்த அத்தியன உற்சவத்தின் ஆரம்பமாக மங்களத்தின் ஒரு சான்றாக இந்த பாசுரமானது ஆரம்பிக்கப்பட்டு இதனுடைய அபிநயம் வியாக்கியானமானது இன்றைக்கு பெருமாள் முன்னே அரையர் சுவாமிகள் செய்து காண்பிப்பார்கள். வல்லபதேவ பாண்டியராஜா என்னும் ராஜாவிற்கு ஒரு சந்தேகம், யாரை நாம் வழிபடுவது, யார் தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம், யார் நமக்கு மோட்சத்தின் உபாயமாக இருப்பார்கள் என்று கேட்கும்போது பல வித்வான்கள் அங்கே வந்து அவருடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்காக வந்தனர். யாரிடமும் சரியான பதில் இல்லை. இந்த பதில் சரியானதாக இருந்தால் ஒரு கிளி ஒன்று கட்டி வச்சுருந்தான், அந்த கிளி தானாக உடஞ்சி கீழே விழும் அப்படின்னு மந்திரம் போட்டு வச்சிருந்தான். விஷ்ணு சித்தர் என்று சொல்லக்கூடிய பெரியாழ்வாருடைய கனவிலே பகவான் தோன்றி, நீர் வல்லபதேவரா பாண்டியராஜாவை சந்தேகத்தை தீர்க்க வேண்டும், நாம் உம்மை அனுப்புகிறோம், நீர் செல்லும் என்று சொல்ல விஷ்ணு சித்தராகிய பெரியாழ்வார் சொல்கிறார், எனக்கு என்ன தெரியும் சுவாமி, நான் படித்த சாக்கையிலே தானே நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீர் போகும், நீர் சொல்ல போவதில்லை, அடியேன் உம்மை ஒரு கருவியாக கொண்டு சொல்லப் போகிறேன் என்று சொல்ல பெரியாழ்வார் பெருமாடு ஆகிய சிரம் தாழ்ந்து எடுத்துக்கொண்டார். வல்லபதேவராஜா பாண்டியன் சபைக்கு நுழைந்தார். வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான். குருமுகமாக தான் கற்றுக்கொண்ட விஷயம் மட்டும் அவர் சொல்லலை. குருமுக மனதீத்திய பிராணவேகான் அசேஷான். குரு தனக்கு சொல்லி கொடுக்காத பல விஷயங்களை சொல்லி பெருமாள் தான் அவர் சொல்லி வைக்கிறார். இந்த வல்லபதேவராஜா பாண்டிய சந்தேகத்தை தீர்த்தார். அந்த கிளியானது அகண்டு விழுந்தது. தன் சந்தேகத்தை தீர்த்தாய் என்று சொல்லி இந்த வல்லபதேவராஜா விஷ்ணு சித்தராகிய பெரியாழ்வாரை யானை மேலே ஏற்றி ஊர்வலம் வரச் செய்தான். தான் சொன்னபடியாலே இந்த குழந்தையான இந்த விஷ்ணு சித்தர் இந்த சந்தேகத்தை தீர்த்தான் என்பதற்காக இந்த விஷ்ணு சித்தரை காண்பதற்காக பெருமாள் கருட வாகனத்திலே வருகிறார். பெருமாள் வந்தும் நாம் என்ன சொல்வோம், எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு தானே கேட்போம் பெருமாள் இடத்துல. ஆனால் பெரியாழ்வார் கேட்கிறார், உனக்கு ஏதும் திருஷ்டிப்பட போகிறது, அதனாலே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணா, உன் சேவடு செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு, வடிவாழின் வளமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு, படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்னியும் பல்லாண்டுன்னு சொல்லி பெருமாளுடைய திருவடி முதல் திருமுடி வரை பெருமாளுக்கு எந்த திருஷ்டியும் பட்டுவிடக்கூடாது, நீர் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பெருமாளை பிரார்த்தனை செய்தார். எப்படி வால்மீகி பலம் விஷ்ணு பிரவர்த்ததாம்னு சொன்னாரோ அதுபோல் பெருமாளுக்கு திருஷ்டி சுற்றி போட்டார். அதனாலே பெருமாளுக்கே பரிபக்குவம் செய்ததனாலே இவர் பெரியாழ்வார் என்று சொன்னார். அப்பேற்பட்ட பெரியாழ்வாருடைய பாசுரத்தை அரையர் முன்னே அபிநய வியாக்கியானங்களை கேட்டறிந்து பெருமாள் இன்று இந்த அர்ஜுன மண்டபத்திலே சந்தோஷமாக குதூகலிக்கிறார். இதை ஒக்கும் வண்ணமாக ராஜ நீழ்முடியும் மார்பிலே தாயார் மற்றும் பெருமாள் பதக்கமும்
வைர அட்டிகையும் 2ஆம் நம்பர் பதக்கம்னு சொல்லி பெரிய பதக்கமும் அர்த்தச்சந்திர பதக்கம், நெல்லிக்காய் மாலை, 16 வட முத்துசரம், இந்த கிருஷ்ணருக்குன்னே ஏற்பட்டதான கிண்கிணி, வைர அபயஸ்தம், அதில் சிறு தொங்கல் என்ற அழகான ஆபரணத்தை அணிந்து கொண்டு இந்த பெரியாழ்வாருடைய பாசுரத்தை பகவான் இனிமையாக கேட்டு அருள்கிறார். நாமும் ரங்கன் எப்படி அந்த பாசுரத்தை கேட்டு மகிழ்கிறானோ அதே போல் நாமும் மகிழ்வோம். அத்தியன உற்சவம் முதல் நாள், கோலாகலமான உற்சவம், பெரிய பெருமாள், பெரிய கோயில், பெரிய அவசரம், பெரிய திருநாள். அப்பேற்பட்ட பெரிய திருநாளில் முதல் நாள் இன்று பெரியாழ்வாருடைய பாசுரத்தை மங்களகரமாக பெருமாள் கேட்கிறார். நாமும் அனுபவிப்போம்.